காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்து தாய்மார்களின் கழுத்தில் இருக்கிற தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள். பேசுனாரா பிரைம் மினிஸ்டர்? டேய் நாங்கள் எங்கடா சொன்னோம் அப்படி அதெல்லாம் சொன்னேன். அண்டு தேர்தல் ஆணையத்திட்ட இவங்க வேகமாக போய் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்தா அங்கே யார் இருக்குது? அவர்கள் இருந்தாலும் நாம் தேர்தல் ஆணையம் ஆயிற்று அப்படின்ட்டு கண்டிக்கிறதுக்கே 48 மணி நேரமும் ஒன்றும் எடுத்துக்கிட்டாங்க. சார், அமித்ஷா அவரின் வருகை அமித்ஷா அவர்கள் நீங்கள் சொன்னீங்க அவருக்கு நிறைய வேலை இருக்குது. உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதுலேருந்து 2வது முறையாக வருகிறார் தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உள்துறை அமைச்சரே ஒரு விசிட்டுக்கு வராருன்னா அதில் மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அது எந்த மாதிரியான முக்கியத்துவம்? இது வெறும் தேர்தலுக்காக மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. அதை தாண்டி எதிர்காலத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க்கு எப்படி போகுது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் வருவார். இந்த வருகை இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியத்துவம் என்ன? அமித்ஷா வருகிறார் என்றாலே முக்கியத்துவம் தானே. பர்சனலாக அமித்ஷா இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை அமித்ஷா நேரடியாக இதை மேனேஜ் பண்ணுறார். அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட். ஒரு ராஜ்தீப் சர்தேசாயோட எலெக்ஷன் தொடர்பாக 19 எலெக்ஷன் மற்றும் 24 எலெக்ஷன் ஆகிய 2 தேர்தல்கள் முடிந்த பிறகும் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ்தீப் சர்தேசாய் அந்த தேர்தல்களை பற்றி அவர் எழுதியது போன 19 எலெக்ஷனுக்கு பிறகு வந்த புக்கில் தான் நினைக்கிறேன் ஒரு சாப்டர் எழுதியிருப்பார். இருந்தாலும் தூங்குவாரா இல்லைன்றது தெரியல. விடிகாத்தால் 3 மணி வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட் ஏறி அடுத்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போயிட்டு இருந்தார். ரொம்ப டைட்லி இப்படி வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டார். என்னை பார்த்த உடனே நீங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எதிராகவே இருக்கிறீங்க என்று பேசுவார். அவரிடமிருந்து அத்தனை பேரும் குறிப்பாக காங்கிரஸ் கற்றுக்கொள்ள வேண்டியது தேர்தலை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்றதை அமித்ஷாவை பார்த்து கற்றுக்கணும். அண்ட் தேர் குவிக் லேர்னர். ஒரு எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியுது. அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்ச உடனே இது ஒன்றும் அவருக்கு அமித்ஷா வச்சுருக்கிற நெட்வொர்க்லேருந்து அவருக்கு வர ஃபீட்பேக்கு ஒன்றும் தேராது என்று தெரிந்ததும் அடுத்த வேலையை டாக்டிக்ஸை அடுத்த செகண்ட் ஃபேஸில் இந்த பின்னடைவு ஏற்படக்கூடாது என்ற வேலையை அவர்கள் செய்வார்கள். அண்ட் 24 எலெக்ஷன்லேயே அதற்கான சான்றுகளை நாம் பார்த்தோம். 24ல் ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வரைக்கும் அப்கி பார் 400 பார்ன்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 400க்கு ப்ளஸ் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சோடனே இது 400லாம் எல்லாம் சும்மா 300 தொட மாட்டோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, அதற்கு என்ன செய்வது? எப்பவும் செய்கிறத செய்யுங்கள். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்து தாய்மார்களின் கழுத்தில் இருக்கிற தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள். பேசுனாரா பிரைம் மினிஸ்டர்? இதை விட எப்படி போலரைஸ் ஆகும்? தாலிலாம் அவள் தான் பிடிங்கி பாக்கிட்ட கொடுத்துருவாங்க. டேய் நாங்கள் எங்கடா சொன்னோம் அப்படி அதெல்லாம் சொன்னேன். என்ன லாஜிக் இருக்குன்னு வேற அதெல்லாம் லாஜிக்லாம் இல்லை, சொன்னேன் அவ்வளோதான். அண்டு தேர்தல் ஆணையத்திட்ட இவங்க வேகமாக போய் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்தா அங்கே யார் இருக்குது? அவர்கள் இருந்தாலும் நாம் தேர்தல் ஆணையம் ஆயிற்று அப்படின்ட்டு கண்டிக்கிறதுக்கே 48 மணி நேரமும் ஒன்றும் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை அப்படி கவனமாக பேச வேண்டும்னு ஏதோ ஒரு உருட்டு விட்டாங்க. அதுக்குள்ளே 4-5 மீட்டிங்கில் பேசிட்டார். ஒன்ஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு 3-4 மீட்டிங்கில் அதை பேசின உடனே எல்லா மீடியாவும் அதை பிக்கப் பண்ணிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் இப்படி சொன்னார்னோன்னா அப்புறம் இவங்களுக்கு இருக்க ஈகோ சிஸ்டம்களை வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்கள் வைத்திருக்கிறார்கள், அதில் போச்சு, தாலி போச்சு. ஸோ தி அடாப்டபிலிட்டி. அண்ட் இதே போல் புதுவையும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுவையில் ஏற்கனவே அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதுவைக்கு பொறுப்பாளர்களாக 2 மத்திய அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள். திரு மன்சுக் மாண்டவியா மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகிய கேபினட் மினிஸ்டர்ஸை பாண்டிச்சேரிக்கு இன்சார்ஜ் போட்டுட்டாங்க. அதுபோல் அமித்ஷா இன்னொரு மத்திய அமைச்சரை அல்லது ஒரு மூத்த பிஜேபி தலைவரை இதற்கு இன்சார்ஜாக போடலாம். ஆனால் ஹீ வாண்ட்ஸ் டு ஹேண்டில் திஸ் எலெக்ஷன் பர்சனலி. தமிழ்நாட்டு எலெக்ஷன் உங்களுக்கு இது நம்ம ஏற்கனவே சொன்னேன். நான் ஒரு ஹோம் மினிஸ்டர் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். அதை விட்டுட்டு 2 மாதத்தில் 2வது வாட்டி வர்றாருன்னா ஏப்ரல், அடுத்து ஜூனில் வர்றாருன்னா எவ்வளோ கீனாக இருக்காங்க. இன்னொரு ஆஸ்பெக்டை சொல்கிறேன். நார்மலாக அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்றால் இங்கே யாரை சந்திக்கிறாருன்றது ஐபிக்கு, இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு, மத்திய உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். அன்அஃபிஷியலாக அவங்க கேட்டுட்டு அவர்கள் இந்த தகவலை எடுத்துக்கொள்வார்கள். இல்லை பாதுகாப்பு புரோட்டோகால்காக கூட இவங்க பாதுகாப்பு கேட்டிருப்பாங்கல்ல சார்? பாதுகாப்பு சென்னைக்கு வர்றாரு, மதுரைக்கு வர்றாருன்றது வரைக்கும் தான்
தகவல் உங்களுக்கு தெரியும். அங்கே யாரை சந்திக்கிறாருன்றது தான் நியூஸு. அதுதான் ஐபியோட வேலை. செக்யூரிட்டி அவரோட சிஆர்பிஎஃப் ஃபோர்ஸ் பார்த்துக்கும். எஸ்பிஜி அவர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான். சிஆர்பிஎஃப் பார்த்துப்பாங்க, டெல்லி போலீஸ் பார்த்துக்கும், மற்றவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். அவர் யாரை சந்திக்கிறாருன்றது தான் ஐபி தெரிஞ்சுக்கணும். ஐபிக்கு தகவல் தெரிந்தால் மாநில உளவுத்துறைக்கு தகவல் தெரிந்து விடுகிறது என்று இன்றும் நாளையும் அமித்ஷா யாரை சந்திக்கிறார் என்பதே மத்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு கூட தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய உளவுத்துறை அதிகாரி, தமிழ்நாட்டுக்கு மத்திய கரெக்ட். ஏன்னா அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் இங்கே போகுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு டைப் இருக்கும், இயல்பாக இருக்கும், அது எல்லா மாநிலத்திலையும் இருக்கும். அது கூட தெரியக்கூடாது. இன்று இரவு சிலரை சந்திக்கிறார், நாளை காலை சிலரை சந்திக்கிறார். 6 மணிலேருந்து மீட்டிங், 11:30க்கு பிஜேபி கோர் கமிட்டி மீட்டிங். அதில் சில விவரங்களை என்ன தேர்தலை எப்படி நடத்தணும் என்பதை சொல்வார். ஸோ இந்த அளவுக்கு பிஜேபி இஸ் கீன். ஒய் கீன்? அட் எனி காஸ்ட் டிஎம்கே ஷுட் நாட் கம் பேக் டு பவர். இது ஒன்று தான். திரு குருமூர்த்தி அவர்கள் சென்றபோது அல்ல, அதற்கு முன்னதாகவே மருத்துவர் ஐயாவிடம் உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இப்போது மருத்துவர் ஐயா அவரிடம் சொன்னது, இந்த கூட்டணிக்கு தான் வரப்போகிறேன், திமுகவுக்காக போக முடியும், இங்கே தான் வரப்போகிறேன், 8ஆம் தேதியே அனௌன்ஸ் பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்காதீர்கள், ஃபஸ்ட்டு லகானி என் கைக்கு வரணும், என் மகனுக்கு நான் யார் என்பதை உணர்த்த வேண்டும், நான் தான் கூட்டணியில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலான்ட்டு பிளான் போட்டுருந்தப்போ அவர் தனியாக ஒரு டீலை போட்டுட்டு முடிச்சுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். இந்த முறை நான் தான் போட போகிறேன், உங்கள் தானே வரப்போகிறேன், எங்கே போக போகிறேன், பேசிக்கோ என்று உத்தரவாதம் கொடுத்து விட்டார். ஸோ இந்த அலையன்ஸை ஒரு சாலிட் அலையன்ஸ் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அவர்கள் கீனாக இருக்கார். அண்ட் வட இந்தியாவில் இப்போ இந்த நான் சொன்ன இந்த உங்கள் தாலி இஸ்லாமியர்களுக்கு போய்விடுன்றது வட இந்தியாவில் எடுபடும். இங்கே இந்த வேலையை சொன்னோன்னா சிரிப்பாங்க, எங்கள் தாலி பிடிங்க எங்கள் கூட யோ போயா அப்படின்ட்டுருவாங்க, ரைட்டா? இங்கே எது எடுபடும்? கரப்ஷன். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு இடி ரைடுக்கு பிறகு அமித்ஷா வித் ஹிஸ் ஏஜென்சிஸ், நாட் கவர்மெண்ட் ஏஜென்சி, ஹிஸ் ஏஜென்சி கண்டக்டட் அ சர்வே. இந்த அமலாக்கத்துறை சோதனைகள் மக்களிடையே ஒரு 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 மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது நீங்கள் கவனமாக இதை கையாளணும். திமுகவுக்கு சிம்பத்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்புறம் இடியோட நடவடிக்கை வேஸ்ட்டு. ஆமா, அனுதாப ஓட்டுக்கெல்லாம் மாறிடுச்சுன்னா அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு கைது பண்ணார்ல, சரியான உதாரணம். அது வந்து அனுதாபமாக மாற சரியான உதாரணம். 2001 வந்து கலைஞர் கைது செய்யப்பட்டார்ல, அதெல்லாம் வந்து கலைஞருக்கு அனுதாபமாக மாறுச்சு. ஒரு 2004 தொடச்சிட்டாங்க. ஸோ வாட் இஸ் தி இம்பேக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ பல்ஸ் ஜென்ரல் மீடியாவில் வர்றதை தாண்டி மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம என்னப்பா அநியாயம் பண்ணுறாங்கப்பா அந்த பிஜேபி. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு ஆன்டி பிஜேபி மூடு ஜென்ரலாக இருக்குது. நம்ம அநியாயம் பண்ணுறாங்கப்பா, பாரு ஏஜென்சியை வச்சுட்டு அமலாக்கத்துறை வச்சு எப்படி பழி வாங்குறாங்க. நாம் ஏற்கனவே அந்த சோதனைகள் நடந்தப்போ விவாதித்தோம் தெரியுமா? சண்டை போடுறதை தவிர வேறு வழியே இல்லை ஸ்டாலினுக்கு. அந்த நித்தி ஆயோகுக்கு போனது சமயத்தில் நான் பேசுகிறேன், நீங்கள் உறுதியாக பிஜேபியை எதிர்க்கிறீர்கள், 4 வருடங்களாக ஏன் நித்தி ஆயோகுக்கு கலந்து கொள்ளவில்லை என்று பல்வேறு காரணங்களை சொன்னீர்கள். 24 நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு 9 நிமிஷம் வீடியோ போட்டு சொன்னீங்க. ஏன் போல தெரியுமா? எனக்கே தெரியாது, எழுதி கொடுக்குறாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டார், பார்த்தீங்களா? அந்த வீடியோ அப்படிலாம் போட்டுட்டு காரண காரியமே இல்லாமல் 25ல் நான் போகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது அவங்களோட நரேட்டிவை அவங்களே உடைக்கிறாங்கன்ட்டு நான் பதிவு பண்ணேன். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு வந்து வலுவாக வந்து கட்டமைச்சிருக்கணும். இந்த ஆட்டி நான் போகல, ஈடியை வச்சு எங்களை மிரட்டலான்னு பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் திமுக அஞ்சாது. இப்போதும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்ற அதே காரணத்தின் அடிப்படையில் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நரேட்டிவாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இது சிம்பத்தியாக கொஞ்சமாவது மாற்றுறதுக்கு வழி இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஈடியை வச்சு படி வாங்கினா ஈடியை அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க, என்னடா இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, சரிப்பா இருப்பா உதயநிதிக்கெல்லாம் சம்மனை கொடுக்காது பேசாமல் இன்னும் சிம்பத்தி ஆகிடும் கம்முனரியா என்று முடிவெடுப்பார்கள். நீங்கள் உங்களோட பயத்தை காமிச்சிட்டீங்க. டாமியை பார்த்து நீங்கள் எல்லாம் ஓடுறீங்க என்ற உங்கள் பயத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள். அப்பா ஆட்டி அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அதோடவாவது இருந்தாலும் பயந்தாங்களா இல்லையான்றதோடு முடிஞ்சு போயிருக்கோம். தனியாக ஒரு 10 நிமிஷம்
போன உடனே இதெல்லாம் இந்த எல்லாருக்கும் யாரை கேட்டாலும் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான காரணத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நானும் கேட்பேன், என்ன சார் உதயநிதிக்கெலாம் கொடுக்குறேன், எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு சார் உதயநிதிக்கு, இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னோடனே, நேராக பார்த்தா தாங்க நீங்கள் என்ன மூடில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி நீங்கள், உங்களோட தன்மை என்னன்றதெல்லாம் தெரியும். அப்படியே அடிக்கலாமா இல்லை ஓட்ட விட்டு அடிக்கலாமா? யூர் ரைட். அண்டு இமாச்சல பிரதேச முதல்வர் என்று நினைக்கிறேன் மோடியை அவர் சந்தித்த புகைப்படம் வெளியே வந்தது. ஸ்டாலின் பிரதமரை சந்தித்த புகைப்படம் வெளியே வந்ததை எப்படி அமர்ந்திருந்தார் பார்த்தீர்களா? இது அவர் பிரைம் மினிஸ்டர் என்ஜாய் பண்ண மாட்டார். அவருக்கு இடியில் கிடைச்ச விவரங்கள் தெரியும். பேசுங்க என்ன பேசுங்க, இல்லை தமிழ்நாடு ஜி கோரிக்கை ஜின்னு இருப்பார். சரி இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். பேட்டாக்கா குச்சினே யோகா அப் சலிய ஸ்டாலின் ஜி அப்படின்ட்டு அனுப்புவார். கரெக்டா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பப்பெல்லாம் திரு மோடி அவர்கள் யார் தலையிலலாம் கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. கதம். ஆமாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாட்டை வந்து இந்த இடியோட இம்பேக்ட் அவங்க எடுத்த சர்வேல சந்தோஷப்படுறாங்க, கொண்டாடுறாங்க ஜனங்க. எங்கே இன்னும் நியூஸ் இடி நியூஸ் வரல, என்ன சுப்ரீம் கோர்ட் இப்படி பண்ணிடுச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்டு மேலே காண்டாகிறாங்க. என்ன நல்லா ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருந்துச்சு, இது இன்னும் கோர்ட்டு வேறு குறுக்கு கௌசிக் மாதிரி வந்து நிற்குது. என்ன நின்றுமா? எல்லாருக்கும் பதட்டம் ஏற்படுகிறது. நித்தி ஆயோக்கு வேற போயிட்டு பிரதமர் வேற சந்திச்சிருக்கார், என்ன அவ்வளோதானா, ஒன்றும் இல்லையா என்று மக்கள் ஆதங்கத்தில் தான் இருக்கிறார்கள்னு சொன்ன உடனே 26 சட்டப்பேரவை தேர்தல் கரப்ஷன் என்ற தீமின் அடிப்படையில் தான் நாம் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கான பேசிஸை ரெடி பண்ணணும். என்ன பேசிஸு? மேலும் வழக்குகள் அப்படின்றத ரெடி பண்ணணும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். நம்ம ஏற்கனவே பேசுனது போல் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு ஜெல்லாகணும். அண்ட் அடிஷ்னலாக கூட்டணி கட்சிகள், எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இங்கே வர வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டும். ஸோ வெளிப்படையாக சொல்லிடுறேன், இதில் எனக்கும் கூட தான் பிடிக்கல, இருந்தாலும் நடக்கிறத நம்ம சொல்லி தானே ஆகணும். தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணின்றதை பிஜேபி தான் இந்த வாட்டி முடிவு பண்ண போகுது. திமுக தரப்புக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன அப்படின்றத நம்ம ஏற்கனவே வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்கன்ற விவரங்களெல்லாம் சொல்லிட்டோம். அந்த காலேஜ் வித்த மேட்டரே எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தினால் சாத்தியமா இல்லையா? ஏடிஎம்கேக்கு அவங்க வர்றதுக்கா சாத்தியமா இல்லையா சொல்லுங்க. எவிடன்ஸ் இருந்தால் தான் விசாரிப்பாங்களா அவங்க? எவிடன்ஸை உருவாக்கிப்பாங்க, அவ்வளோதான். எலெக்ஷனுக்கு தானே, இது என்ன கோர்ட்டில் காட்டுறதுக்கா? கரெக்ட். இன்னொன்று, இதை எல்லா கட்சிகளும் செய்யும், பிஜேபி மட்டுமல்ல, காங்கிரஸ் பலமுறை இதை செய்திருக்கிறது. சோனியா செய்திருக்கிறார், ராஜசேகர் ரெட்டி இறந்து விடுகிறார். ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதல்வராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராஜசேகர் ரெட்டி இறந்து விடுகிறார். இறந்த பிறகு ரோசையாவை, தமிழக ஆளுநராக இருந்த திரு ரோசையாவை முதல்வராக்குகிறார்கள். ஜெகன் முருகின உடனே சரியில்லையே, உங்கள் அப்பா என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரியும் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி தங்கள் கட்சியை சேர்ந்த இறந்த திரு ராஜசேகர் ரெட்டி மீது சொத்து குவிப்பு போட்டு அதில் ஜெகனை கைது பண்ணுறாங்க. வாரிசு பையன் தானே, பினாமி. ஜெயலலிதா பப்ளிக் சர்வெண்ட்டு, சசிகலா இளவரசி சுதாகரன் ஜெயலலிதாஸ் பினாமின்றதுக்காக தான் அவங்க 4 வருஷம் ஜெயிலில் போனாங்க. மெயின் அக்யூஸ்டே இல்லை, மெயின் அக்யூஸ்டு செத்த பிறகு எஃப்ஐஆரை போட்டு மெயின் அக்யூஸ்டு தவறு செய்ய உடந்தையாக இருந்தார்னு 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்க ஜெகனை. ஜெகனோட அம்மா, தங்கச்சி, ஒய்ஃபோ யாரோ போய் பார்த்தாங்க, சோனியாவை தொடர்ந்து போய் பார்த்தாங்க. ஞாபகம் போய் பார்த்தாங்க டெல்லியில், ஞாபகம் சார்? அப்போ அது சென்சேஷன் சார். அப்போ காங்கிரஸ் இப்படிலாம் செயல்படுகிறது. ஆக்சுவலி காங்கிரஸுக்கும் பாஜகவும் இருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, காங்கிரஸ் வந்து சொந்த கட்சிக்காரன், கூட்டணிக்காரன் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு மிரட்டுவாங்க. ஆனால் பாஜக அப்படி இல்லை, கூட்டுட்டு வந்துட்டு யார் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள காலி பண்ணுவாங்க. இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிற ஏதாவது ஒரு கட்சியை, இல்லை பாஜக இருக்கிற அரசு தலைவரை பாஜக அந்த மாதிரி வழக்கு போட்டு சிறையில் தள்ளனதே இல்லை. ஆனால் காங்கிரஸ் வந்து 2G ஆகட்டும், ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும். ஸோ இப்போ அந்த ஆண்டாளர் கல்லூரி விற்பனை செய்த விவகாரத்தில் வருமான வரித்துறை விசாரணையை தொடங்க முடியுமா முடியாதா? சர்வே என்று
ஸோ தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு டிசைட் தி அலையன்சஸ். ஸோ அமித்ஷா இன்று மாலை வருகை தருகிறார். இரவு நடக்கக்கூடிய அந்த சந்திப்புகளுக்கெல்லாம் பிறகுதான் தெரியும். இன்று நடக்கக்கூடிய சந்திப்புகள் குறித்து நாளை கூறுகிறேன். நாளை நடக்கக்கூடிய சந்திப்புகள் மற்றும் அவர்கள் கட்சியின் கூட்டங்கள் குறித்து திங்கட்கிழமை அன்று தகவல் தெரிவிக்கிறேன். ஒன்லி திங், இதில் பாட்டம் லைன், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாட்டம் லைன் என்னென்னா, அந்த கரப்ஷன் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது பாட்டம் லைன் என்னென்னா, பிஜேபி இஸ் வெரி சீரியஸ் அபவுட் 26 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். அடிஷ்னல் இன்புட் சொல்கிறேன்.